வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல டொமேட்டோ ரைஸ் பண்ண போறோம். ரொம்ப சிம்பிள், லஞ்ச் பாக்ஸ்க்கு யூஸ் ஆகும், இல்லை ஒரு பிரஞ்ச் மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா நல்ல ஜூஸியா இருக்கும். சாதம் வந்து நல்லா அந்த தக்காளி அந்த மசாலாவெல்லாம் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த டொமேட்டோ ரைஸ் இது ஒன்று மட்டும் பண்ணாலே போதும். லஞ்சுக்கும் நம்ம வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுவே வந்து லஞ்ச் பாக்ஸில் எடுத்துட்டும் போகலாம். குவிக்காக பண்ணக்கூடிய ஒரு டேஸ்டியான ஒரு ரெசிபி, நல்ல ஒரு ஃபில்லிங்காகவும் இருக்கும் சாப்பிடும்போது. தொட்டுக்கிறதுக்கும் பெருசாக எதுவும் தேவையில்லை. ஒரு தயிர் பச்சடியோ, ஒரு வத்தலோ, ஒரு சிப்ஸோ, அப்பளமோ, இந்த மாதிரி எது இருந்தாலும் போதும். எதுவுமே இல்லைன்னா கூட அப்படியே சாப்பிட்டாலுமே இது சூப்பராக இருக்கும். சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்காக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியாக அப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தக்காளி சாதம் பண்ணுறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு வெடித்ததும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிப்போம். பருப்பு நல்லா செவந்து வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி இதையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா சாஃப்டாக வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கிப்போம். வெங்காயம் லேசாக வதங்கினதும் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். இது வந்து 6 மாதம் வரைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வெங்காயம் வதங்கும் போது 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, வெங்காயம் வந்து நல்லா சாஃப்டாக வதங்கியாச்சு. மீடியம் சைஸு 3 தக்காளியை நம்ம பியூரி பண்ணி வச்சுருக்கேன், இதை இதில் ஆட் பண்ணிடுவோம். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளியில் இந்த தண்ணி கொஞ்சம் இருக்கும் இல்லையா, அது கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுவோம். அப்போ தக்காளியில் இருக்கிற அந்த பச்சை வாசனையும் போயிடும். தக்காளி பியூரி வதங்கும் போதே 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், இந்த காரம் பார்த்து ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன். தக்காளியோட சேர்ந்து இந்த மசாலா எல்லாமே கூட வதங்கிடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஆட் பண்ணியிருக்கிற ட்ரை மசாலா, டொமேட்டோ பியூரி, இதை எல்லாத்தோடையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். இப்போ நல்லா வந்து ட்ரை ஆயாச்சு. பொடியாக கட் பண்ண ஒரு தக்காளியை ஆட் பண்ணிக்கணும். தக்காளி வந்து சாஃப்ட் ஆகக்கூடாது, ஜஸ்ட் வெந்துடணும், அவ்வளோதான். மஷியாக வந்து பேஸ்ட் மாதிரி ஆகிடக்கூடாது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளி பீசஸ் நமக்கு சாதத்தில் கண்ணுக்கும் தெரியும், சாப்பிடும்போது வாயிலையும் கடிப்படும். அப்போ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தக்காளி சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிப்போம். இதனால நம்ம ரைஸ் வந்து நல்லா பிரைட்டான ரெட் கலரில் பார்க்கவே அழகாக இருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10-15 ஃப்ரெஷ்ஷான புதினா இலை ஆட் பண்ணிட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம கட் பண்ணி சேர்த்து தக்காளி பாருங்க எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக குக் ஆயிருக்கு. இந்த மாதிரி தான் குக் ஆகணும். நல்லா பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் தாராளமாகவே ஆட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும். ஒரு 1/4 டம்ளர் தண்ணியை சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். 1 கப்பு அரிசியை நல்லா உதிராக சாதம் வர மாதிரி குக் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சு வச்சிருக்கேன். அதை வந்து இந்த தக்காளி கலவையில நம்ம சேர்த்துடலாம். சாதம் வந்து சூடு ஆறுனதுனால நமக்கு வந்து குழையாம இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நம்ம ஸ்டார்டிங்ல ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணோம் இல்லையா, இப்போ இந்த சாதம் வந்து இந்த கோட் ஆறது மட்டும் இல்லை, இந்த தக்காளி ஜூஸ் அதில் நம்ம ஆட் பண்ணியிருக்கிற மசாலா எல்லாத்தையும் நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு ட்ரை ஆகாம ஜூஸியா நல்லா சாஃப்டா சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்டா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸ்டவ் ஃப்ளேமை சிம்ல வச்சுட்டு ஒரு மூடியை போட்டு மூடிடலாம். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். நம்ம திறந்து பார்த்துக்கலாம். இப்போ டொமேட்டோ ரைஸ் பாருங்க, நல்லா அப்படியே உதிரியாகவும் இருக்குது. நம்ம போட்ட அந்த தக்காளி ஜூஸு மசாலா எல்லாத்தையும் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு நல்லா வாசனையாக சூப்பராக இருக்குது. ஃபைனலாக கொஞ்சம் கசூரி மேத்தி, அதாவது ட்ரை வெந்தயக்கீரை, அதை வந்து கையால் அப்படி நல்லா உதிர்த்து விட்டுட்டு அப்படியே தூவி விட்டுருங்க. இது ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும். மேலே நல்லா ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெய் நம்ம அதிகமாக வேணாலும் போட்டுக்கலாம், நெய் நிறையா போட்டால் நல்லா தான் இருக்கும். 1 நிமிஷத்துக்கு இதை மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். நல்ல டேஸ்டியான தக்காளி சாதம் சர்விங்க்கு ரெடி. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நல்லா வாசனையாக பார்க்கறதுக்கு அப்படியே டெம்டிங்காக இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க, சான்ஸே இல்லை.
லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க, கம்ப்ளீட்டா சாப்பிட்டு வந்துருவாங்க. நம்ம அந்த தக்காளி பியூரி போட்டு பண்ணதுனால இந்த சாதம் ஃபுல்லா நல்லா இந்த தக்காளி பியூரி மசாலா எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு செம்ம சூப்பரா இருக்கு. கண்டிப்பா இந்த மெத்தட் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.